வெயிட் லாஸ் பவுடரை வச்சு எப்படி தோசை சப்பாத்தி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வீட்டில் இருக்கிற தோசை மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 பேருக்கு சுடுற அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 2 தோசைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 1 ஸ்பூன் அந்த வெயிட் லாஸ் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தோசையாக சுட்டுக்கோங்க. நெய்யோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு எது வேணுமோ அதை விட்டுட்டு இந்த மாதிரி தோசையாக சுட்டுக்கோங்க. சேம் சப்பாத்தி மாவுக்கும் அதே மாதிரி தாங்க. ஒரு 2 பேருக்குன்னா 2 4 சப்பாத்தின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா என்ன சைஸில் வேணுமோ அதை அப்படியே உருட்டி நீங்கள் வந்து சுட்டு சப்பாத்தி கல்லை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதில் இருக்கிற அந்த மக்கானா எல்லா பருப்புங்க எல்லாமே சேர்த்து சப்பாத்திக்கே ஒரு புது டேஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்வீங்க எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு. கண்டினியூஸாக ஒரு 1 மந்த் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் தோசை சப்பாத்தி சாப்பிட்ற அன்றைக்கி மட்டும் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அதே மாதிரி டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் எக்ஸசைஸ் பண்ணிடணுங்க. ரொம்ப சூப்பராகவே வெயிட் லாஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். ப்ளஸ் நோ சுகர் நோ ஆயில். செம்ம ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு